அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல பலத்துக்காய் ஸ்தோத்திரம். மக்கு முழு இருதயத்தோடு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்க எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே வெற்றி பெற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஏற்கனவே சாமுவேல் மூலம் சொல்லப்பட்டிருக்கு, நீ தீர்க்கதரிசிகளோட கூட்டத்தை பார்ப்ப, அவங்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இதே அதிகாரத்துல 5-6 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியே சவுல் மேல தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்கினதுனால அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, ஏற்கனவே சவுலை பத்தி தெரிஞ்சவங்க இப்ப சவுல் தீர்க்க தரிசனம் சொல்றத பார்த்து, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, என்ன வந்துச்சு, என்ன ஏற்பட்டுச்சு, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ? ஏன்னா நம்ம 6வது வசனத்துல பார்த்தோம், தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அப்ப சவுலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அததான் ஏற்கனவே அறிஞ்சவங்க பாக்குறாங்க. அப்ப நம்மளும் கூட கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா மாறுறோம். அத மற்றவங்க பார்ப்பாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அறிந்து கொள்வாங்க. இப்ப அங்க அப்படித்தான் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருந்தவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு லீடர் யாரு, இவங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இவங்களுக்கு லீடர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. அந்த நாட்கள்ல ஒரு பழமொழியா சவுல ஆக்கிட்டாங்க. சவுல் ஒரு தீர்க்கதரிசியோ அப்படின்னு சொல்லிட்டு அத பழமொழி போல சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பின்பு மேடையின் மேல் வந்தான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். இப்ப சவுல பார்த்த உடனே அவங்க சிறிய தகப்பன் கேட்கிறாரு, எங்க போன அப்படின்ற ஒரு கேள்விய அவனையும் வேலைக்காரனையும் பார்த்து, ஏன்னா அவங்க அப்பா வந்து விசாரத்தோடு தேடினாரு பையனை காணணும், அதனால அவன் கேட்கிறான், எங்க போனீங்க? அவன் வேலைக்காரனை, அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகள் எங்கும் காணாதபடியினால் சாமுவேலிடத்தில் போனோம் என்றான். கழுதையை தேடிக்கிட்டு போனோம், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, கடைசியா தீர்க்கதரிசிகிட்ட போனோம். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். என்ன சொன்னாரு? ஏன்னா தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் என்ன சொன்னாரோ அதுல ஒரு வார்த்தை கூட தவறாம அப்படியே நிறைவேறும்ன்றத இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் அறிந்திருந்தாங்க. அதனால அவர் கேட்கிறாரு, என்ன சொன்னாரு? சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. கழுதை கிடைச்சிருச்சது மட்டும் சொன்னாரு. ஆனா தன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணினத சவுல் வந்து சொல்லல. சாமுவேல் ஜனங்களை
மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாரு. மிஸ்பான்ற இடத்துல கர்த்தருடைய சந்நிதியில எல்லாரும் வர்றாங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைய சாமுவேல் சொல்றார். நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல 400 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்கள அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தது கர்த்தர். எல்லா அடிமைத்தனத்துல இருந்தும் விடுதலை ஆக்கினது கர்த்தர். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளில் புறக்கணித்து, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஆண்டவர் உங்கள் தீங்குல இருந்து நெருக்கத்துல இருந்து நீங்களாக்கி காப்பாத்தினாரு. ஆனா அந்த தேவனை நீங்க புறக்கணிச்சு ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை புறக்கணிச்சுட்டு உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டீங்க என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றார். கர்த்தருடைய சந்நிதியில வம்சமா வாங்க, சேர்வைகளாக வாங்க, வந்து நில்லுங்க. எதுக்காகனா ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படியா வரிசையா வந்து நில்லுங்க. சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமின் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சீட்டு போட்டு இஸ்ரவேல் மக்கள் யார் ராஜா அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறதுக்கு அவங்க சீட்டு போட்டு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி சீட்டு போடும்போது பென்யமின் கோத்திரத்தின் மேல சீட்டு விழுந்தது. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே சாமுவேல்கிட்ட சவுல் தான் ராஜா அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப கூடியிருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியா இப்ப சீட்டு போடுறாங்க. அதுல பென்யமின் கோத்திரம் விழுகுது. அவன் பென்யமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு அடுத்து என்ன செய்யறான்? பென்யமின் கோத்திரத்துல இருக்கிற குடும்பங்களை வர சொல்றான். குடும்பமா வாங்க, பென்யமின் கோத்திரம் மட்டும் குடும்பமா வாங்க. அப்ப மாத்திரி குடும்பத்தின் மேல சீட்டு விழுந்துச்சு. அதிலே அந்த மாத்திரி குடும்பத்துல திரும்ப சீட்டு போடுறாங்க. அதுல இருக்கிறவங்க கீசின் குமாரனாகிய சவுலின் மேல் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. இப்ப சீட்டு சவுல் மேல விழுந்துருச்சு. சவுல் தான் ராஜா, ஆனா அவனை காணாம். அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, உடனே ஆண்டவர்கிட்டே திரும்ப கேக்குறாங்க, அவனை காணோம், அகப்படல, அவன் திரும்ப வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல கேட்கும்போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்து கொண்டு இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்றத ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? காட்டி கொடுத்துட்டாரு. இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சவுல் அந்த ராஜான்றத விருப்பமா ஏற்றுக்கொள்ளல, பயந்து போய் இவ்வளவு பெரிய பொறுப்பை நடத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் தன்னை மறைத்து கொண்டான். ஆனா ஆண்டவர் அவனை வெளிப்படுத்துறாரு. எங்கேயும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவா நம்ம ஒளிந்திருக்க முடியாது. வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்துல சொல்றாரு. அது மாதிரி கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா நம்ம எங்கேயும் ஒளிஞ்சிருக்க முடியாது. அதான் இங்க கர்த்தர் அழகா சவுல் எங்க இருக்காருன்றத சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். எல்லாம் ஒரே சந்தோஷம், தங்களுக்கு ராஜா கிடைச்சிட்டாருன்னு.
சவுலை தேடி போய் கூட்டிட்டு வராங்க. அவன் ஜனங்களுக்கு நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோள்களுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். எல்லா ஜனத்தையும் விட இவன் உயரம் கூட. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜாவை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளே அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். இந்த ராஜ்யம் முழுசும் அவனுக்கு இணையானவன் ஒருவரும் கிடையாது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். ஒரே கொண்டாட்டம், ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சியா கர்த்தரிடத்துல கேட்டு அவங்க ஒரு ராஜாவை பெற்று கொண்டாங்க. இப்ப ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. சாமுவேல் ராஜாங்கத்தின் முறைமையை ஜனங்களுக்கு தெரிவித்து, சாமுவேல் வந்து ராஜாவா இது வரைக்கும் அவங்களுக்கு ராஜானா எப்படி இருக்கணும்லாம் தெரியாது. அத ராஜாங்கத்தை முறைய ஜனங்களுக்கு தெரிவித்து, ஆனா ஏற்கனவே ஆண்டவர் மோசே மூலம் ஒருங்களுக்கு ஒரு ராஜா இருந்தா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 17வது அதிகாரம் 14 வசனம் வரைக்கும் ஒரு ராஜாவா இருந்தா என்ன செய்யணும் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அத இப்ப ராஜான்ற முறைய ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். ஒரு புஸ்தகமா எழுதி கர்த்தரோட சந்நிதியில அதை வைத்தார். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 16வது வசனத்துல நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உபாகமும் 31:26ல உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி இவங்க வந்து கர்த்தருடைய சந்நிதியில ஒரு புஸ்தகமா எழுதி அதை வச்சு அவங்க எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். கிபியால தான் சவுலோட வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு அவன் திரும்பி போயிட்டான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் அவனோடு கூட போனார்கள். இராணுவத்துல யார் யார் ஆண்டவர் ஏவுனாரோ அவங்க மட்டும்தான் சவுலோடு கூட போனாங்க. ஏன்னா ராஜா வாக்குனது கர்த்தர். இப்ப அவனுக்குரிய படையையும் ஆயத்தம் பண்ணுகிறது கர்த்தர். கர்த்தர் அவனோடு கூட இருந்து செயல்படுகிறத இங்க நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே கர்த்தர் உன் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு 7வது வசனம், தேவன் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னாரு. அது மாதிரி இங்க இராணுவத்துல யாரெல்லாம் சேரணும் அப்படின்னு ஆண்டவர் மனதுல ஏவி அவங்கள சேர வைத்தார். ஆனாலும் பேலியாளின் மக்கள் பிசாசோட மக்கள் ஒரு கூட்டம் எதிரா செயல்படுற மக்கள், இவனோ நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி இவனா நம்மளை காப்பாத்த போறான். ஆனா ஆண்டவர் வந்து ஏற்கனவே ஆண்டவர் வந்து சொல்லியிருந்தார், உன்னை கொண்டு நீ வந்து தலைவனா இருந்து இவங்களை வழி நடத்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. ஆனா இவங்க வந்து கேக்குறாங்க, நீயா எங்களை இவனா நம்மளை ரட்சிக்க போறான் என்று சொல்லி அற்பமா நினைச்சாங்க சவுல. அவனை குறைவா பேசினாங்க. அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். ராஜானா அதுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க அசட்டை பண்ணி இவனா எங்களை ரட்சிக்க போறான் அப்படின்னு அற்பமா நினைச்சாங்க, அசட்டை பண்ணாங்க. அவனும் காது கேளாதவன் போல இருந்தான். இந்த பேச்செல்லாம் காதுல கேட்காத மாதிரியே இருந்துட்டான். இங்கிலீஷ் பைபிள்ல he held his peace அப்படின்னு போட்டிருக்கு. அவன் தன்னுடைய சமாதானத்தை காத்து கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல kept silent, அமைதியா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்மளும் கூட இதுல இருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்றோம். நம்மளை வேதனை தர்ற மாதிரி பேசும்போது
அல்லது நம்மளை அசட்டை பண்ணும்போது, நம்மளை அற்பமா நினைக்கும் போது, நம்மளும் சவுலை போல அந்த சூழ்நிலையில காது கேட்காத மாதிரி அமைதியா இருந்துடணும். நம்மளோட சமாதானத்தை எந்த நேரத்திலையும் இழந்து விடக்கூடாது. கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம குறைவா மதிக்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாமுவேல் சொன்ன மாதிரியே சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அதை பார்த்து ஜனங்கள்லாம் கேட்டாங்க, சவுலும் தீர்க்கதரிசிகள்ல ஒருவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவனுடைய இவங்களெல்லாம் வழி நடத்தி செல்லுகிற தகப்பன் யார் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. சவுலும் தீர்க்கதரிசிகளின் ஒருவன் ஒரு பழமொழியாவே ஆக்கிட்டாங்க. அடுத்து சவுல்கிட்ட அவங்க சிறிய தகப்பன் நீ எங்க போனன்னு கேட்கும்போது, கழுதைய காணாம போயிடுச்சு, நான் தேடி போனேன், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, அதனால சாமுவேல்கிட்ட போய் கேட்டேன்னு சொன்ன உடனே சாமுவேல் என்ன சொன்னாருன்னு கேட்டப்ப கழுத அகப்படும்னு தீர்மானமா சொன்னாரு மட்டும் சொல்லிட்டு என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ணினார்ன்றத சொல்லல. அதுக்கப்புறம் சாமுவேல் எல்லா ஜனங்களையும் மிஸ்பாவில கூட்டி அவங்ககிட்ட பேசுறாரு. நீங்க கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, நான் உங்களை எகிப்து தேசத்துல இருந்து எல்லா அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை செஞ்சேன். ஆனா நீங்க என்னை புறக்கணிச்சிட்டு எனக்கு ராஜா வேணும்னு கேட்டதுனால நீங்க எல்லாம் வரிசையா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களாம் அந்த ஜனங்கள் விரும்பி கேட்டதுனால ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறாரு ராஜாவை. அப்ப சாமுவேல் சீட்டு போட்டாரு. பென்யமின் கோத்திரம், மாத்திரி குடும்பம், அதுல கீஸோட பேரு, கீஸோட மகனான சவுல் மேல இருந்துச்சு. தேடி பார்த்தா சவுலை காணோம். அப்புறம் ஆண்டவர்கிட்டே கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே சவுலை கூட்டிட்டு வந்தாங்க. அவன் மற்றவங்களை விட உயரமானவனா இருந்தான். ராஜான்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத சாம்வேல் எழுதி கொடுத்தாரு. அதை கர்த்தருடைய சந்நிதியில வச்சுட்டாங்க. எல்லாரும் அவரவர் இடத்துக்கு போயிட்டாங்க. யார் இருதயத்துல கர்த்தர் ஏவினாரோ அவங்க மட்டும் இராணுவத்துல சேர்ந்து சவுலோடு கூட போனாங்க. ஆனா ஒரு சில கூட்ட மக்கள், பேலியாளின் மக்கள் இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இவனா நம்ம ரட்சிக்க போறான் அப்படின்னு அசட்டவையா பேசினாங்க, கேலி பண்ணாங்க, அவனுக்கு காணிக்க கொடுக்காம அசட்டை பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல சவுல் காது கேட்காதது போல இருந்தான். அது மாதிரி நம்மளோட சமாதானத்தை இழந்து போகாம, நம்மளை பத்தி குறைவா பேசும்போது, அசட்டை பண்ணும்போது அமைதியா இருந்துட்டோம்னா கர்த்தர் நமக்காக செயல்படுவார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறீர். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. பல்வேறு சூழ்நிலைகள்ல அவமானப்படுத்தப்படும் போது, அற்பமாய் நினைக்கப்படும் போது, அசட்டை பண்ணப்படும் போது ஆண்டவரே, நாங்களா செயல்படாம அமைதியா இருந்து எங்களுடைய சமாதானத்தை எல்லா சூழ்நிலையில காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுக்காய் நீ யுத்தம் பண்ணுவீர்ன்றத விசுவாசித்து உமக்கு காத்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.